ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ. அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் நாம் மாம்சத்தில் நம்முடைய மனுஷன் நம்மளை நடத்துறது கிடையாது. நம்மளை ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர் நம்மளை நடத்தணும். ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யணும், பேசணும், பயன்படுத்தணும். அப்போ ஒருவன் ஆவியினாலே நடத்தப்பட்டால் அவன் பாவம் செய்ய மாட்டான். ஆவியில நடத்தப்பட்டால் அவன் தவறு செய்ய வாய்ப்பு கிடையாது. ஆவியானவர் அவனை நடத்துவாரையானால் அவன் சீக்கிரத்தில் இடறி விழ மாட்டான் என்பது 100க்கு 100 வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆவியானவர் உங்களை நடத்துறாரான்னு பாருங்க. ஆவியானவர் நடத்தினார்னா ஆவியானவர் நடத்துறது எப்படி கண்டுபிடிக்கிறது? சும்மா நார்மலாக இருந்தால் ஆவியானவர் நடத்துறதை கண்டுபிடிக்க முடியாது. ஆவியானவர் நடத்துகிறாரா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்த உடனே ஆவியானவருடைய அசைவாடுதலை கேளுங்க, ஆவியானுடைய நடத்துதலை கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு நடத்துங்க, என்னை நீங்கள் போசிங்க, இன்றைக்கி எனக்கு தேவைகளை சந்திங்க, நீர் என்னை எங்கேனாலும் கொண்டு போங்க, நீங்கள் எனக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையை தினந்தோறும் காலையில் உங்கள் ஜீவியத்தை, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் என்னை பயன்படுத்துங்க, நீர் எங்களை போசிங்க, நீர் எங்களை உயர்த்துங்க, நீர் எங்களை உடுத்துவீங்க, எல்லாம் நீர் தான்ப்பா. எந்த மனுஷனையும் நான் நம்பலை. ஆவியானுடைய நடத்துதலை நம்பி வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆவியானவர் உங்களை நடத்துவார்னா அதுக்கு முதல் அடையாளம் என்னென்னா, ஆவியானவர் எப்போ நடத்தினாலும் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய மாட்டார், உங்களுக்கு பிடிக்காதன்னு செய்வார். பிடிச்சதவே செய்ய மாட்டார். அல்லேலூயா. உண்மையிலேயே நீங்கள் ஆவியானவர் நடத்துதலில் தான் இருக்கீங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவியானவர் உங்களை நடத்துகிறாரு, உண்மையிலே ஆவியானவர் உங்கள் கூட இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்கள். எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நீங்கள் விரும்பினதை நீங்கள் செய்ய மாட்டீங்க. நீங்கள் சினிமா பார்க்கணும் உங்கள் மனசு சொல்லும், ஆனால் ஆவியானவர் கண்ட்ரோல் இருந்தால் பார்க்க மாட்டீங்க. இந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் ஆவியானவருக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை திசை மாறி வழி மாற்றி அவர் அமைப்பார், உங்களை வேறு வழியில் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமுடைய மகனுக்கு பொண்ணு பார்க்க போகும்போது ஆண்டவர் எப்படி நடத்தினாராம்? வேறு வழியில் அல்ல, நேர் வழியிலே நடத்தினார். கர்த்தருடைய வழி நடத்துதல் எப்பொழுதுமே நேர் வழியில் இருக்கும். குறுக்கு வழியில், ஷார்ட்கட்டில் ஒரு நாள் இருக்கவே இருக்காது. தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆவியானவர் உங்களை நடத்தணும்னு ஒப்பு கொடுங்க. அப்போ ஆவியானவர் உங்களை நடத்தினார்னா நீங்கள் விரும்பின காரியம் சில நேரத்தில் தடைபடும், நீங்கள் எதிர்பார்த்த காரியம் சில நேரத்தில் தடைபடும். ஆவியானவரை பார்த்துருக்கீங்களா? என்னைக்கு யாரெல்லாம் நம்ம ரொம்ப நல்லவங்க நினைக்கிறோமோ அவங்கெல்லாம் கெட்டவங்களாக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போ இவர் ரொம்ப சூப்பர், அப்போ இந்த விசுவாசி மாதிரி ஒரு விசுவாசி இல்லையே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அந்த விசுவாசி தான் நம்ம சபையில் பெரிய பிரச்சனைக்குரிய ஆளாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சொல்கிறது சரிதானா? அல்லேலூயா. போன வாரத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னால் ஒரு சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்காரரை குறித்து தப்பு சொன்னாங்க, அவங்க மாமியாரை குறித்து தப்பு சொன்னாங்க. பேசும்போது நான் கேட்டேன், அப்படியான்னா திடீர்னு பார்த்தா சவுண்டு ரைஸ் ஆகி கெட்ட வார்த்தைனாலும் இந்த வார்த்தை இல்லை, படபடன்னு ஃபோனில் ஏன்ட்டு நான் அவ்வளோ கோவக்காரன் பஸ்டர், கோவக்காரி பஸ்டர், நான் பொறுமையாக இருக்கேன் பஸ்டர்னு ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க ஃபோனில். அப்போது இது எப்படி புரியுது உங்களுக்கு? நான் அது வரைக்கும் நினச்சிருந்தேன் இந்த சிஸ்டர் மாதிரி ஒரு நல்லவங்க இல்லை, இவ்வளோ அருமையாக இருக்காங்க, இவ்வளோ தாழ்மை, இவ்வளோ அன்பானவங்க, மாமியாரை கனம் பண்ணுறாங்க, புருஷனை கனம் பண்ணுறாங்க, பிள்ளைகளை நேசிக்கிறாங்க, ஆலயத்துக்கு தவறாமல் வர்றாங்க, பாஸ்டரை நேசிக்கிறாங்க, ஒழுங்காக காணிக்க கொடுக்குறாங்க, இப்படிலாம் நினச்சேன். அந்த வார்த்தை வந்த உடனே எனக்கு ஆவியானவர் வெளிப்படுத்த, புரியுதா? நீ யாரை ரொம்ப நல்லவங்க நினைக்கிறியோ அவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும். நீ யாரை கொஞ்சம் மோசமாக நினைக்கிறியோ அந்த ஆள் தான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கும். நீ ஆராய்ச்சி பாருன்னு கர்த்தர் நமக்கு காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. நினச்சி கூட பார்க்கல இப்படி கெட்ட வார்த்தை போடுவாங்க, நினச்சி கூட. சோத்திரன்ற வார்த்தைக்கு மறுபேச்சு, எல்லாம் கிருபை, எல்லாம் ஆண்டவர், எல்லாம் இயேசு, எல்லாமே ஆண்டவர் தான் எனக்கு செய்கிறார் இப்படி சொன்ன ஒரு ஆள் 2 நிமிஷத்தில் கெட்ட வார்த்தை போடுதுன்னா அதோடைய ஸ்பிரிட் என்ன? கர்த்தர் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதான் ஆவியானவர் நடத்துதல்.
ஆவியானவர்கிட்ட கேளுங்க. உங்கள் பாஸ்டரே உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் கேளுங்க, ஆண்டவர்கிட்ட, ஆவியானவரே நீர் அனுப்பி தான் எங்கள் பாஸ்டர் வீட்டுக்கு வராரா, இது வீட்டுக்கு பாஸ்டர் வர்றது சரிதானா, ஏன் வராரு, எதுக்கு வராரு, இது நல்லதா கெட்டதா, ஆண்டவர் பாஸ்டரை நீர் அனுப்புனீரான்னு அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களை வெளிப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நானும் சரி எல்லார் வீட்டுக்கும் போக மாட்டேன். ஆவியானவர் நடத்துதல் இருந்தால் தான் ஒரு வீட்டுக்கு போவேன். சில வீட்டுக்கு வீட்டு வாசல் வரைக்கும் வருவேன், ஆனால் அங்கே வந்து ஆவியானவர் நடத்துதல் இல்லைன்னா போயிடுவேன், திரும்பி போயிடுவேன். அப்படி நிறைய முறை என் லைஃப்பில் அனுபவங்கள் உண்டு. அல்லேலூயா, ஆமென். ஆவியானவர் நடத்துதல் வேணும். சில வீட்டுக்கு வருவேன், உள்ளே வர மாட்டேன், வெளியே இருந்துட்டே போயிடுவேன். சரி கொஞ்சம் வேலை இருக்குது சிஸ்டர், அப்புறம் வரன்ட்டு வந்துடுவேன். நடத்துதல் இருக்காது, ஆவியானவர் நடத்துதல் இல்லை, நடத்துதல் இருக்காது. சில வீட்டுக்கு அடிக்கடி போவேன், ஆவியானவர் நடத்துதல் இருக்கும். நீ போ, நீ பேசு, நீ அவங்களுக்கு ஆலோசனை கொடு. ஏன்னா அவங்க தவறான வழிக்கு போகிற வாய்ப்பு உண்டு. அவங்கள கண்டித்து அவங்கள சரி பண்ணி ஆவியானவர் நடத்தணும். சார் சில வீட்டுக்கு வரவே மாட்டேன், ஆவியானவர் நடத்துதல் இருக்காது. ஆவியானவர் 2 இடத்துக்கு அடிக்கடி கொண்டு போவார். கொண்டு போகாமலும் கொண்டு போயும் இருப்பார். இது ஆவியானவர் நடத்துதல். ஒரு விசுவாசி தரமில்லாமல் இருக்குது அப்படின்னா, தரமில்லை அப்படின்னா என்ன சொல்ல வரோம்னா, ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவங்களால வளர்ச்சி இல்லாமல் ஆடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த வீட்டுக்கு தேவன் ஊழியக்காரனை அடிக்கடி அனுப்பி அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தட்டி எழுப்பி அவர்களை நேர்படுத்தி அவர்களுக்கு நல்லதை சொல்லி அவர்களுக்கு புத்தியை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு ஆவியானுடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து அவங்களை பலப்படுத்த ஆவியானவர் ஊழியக்காரனை அடிக்கடி ஒரு வீட்டுக்கு கொண்டு போவார். இன்னொரு சில வீட்டுக்கு ஆவியானவர் அனுப்ப மாட்டார். அந்த 2 கேட்டகரி இருக்காங்க. பாஸ்டர் அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வர்றதில்லை அப்படின்னு சொல்கிற 2 விதமான குரூப் இருக்கிறாங்க. ஒன்று அவங்களுடைய கேரக்டர் வாசியா, 2வது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் சரியில்லை, ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பட்டு இன்னும் அவங்க உருப்படி இல்லாமல் ஒப்பேறாமல் வாழ்க்கை தரம் இல்லாமல் வாழ்கிறாங்க அப்படின்னா ஆவியானவர் அங்கே அடிக்கடி கொண்டு போக எத்தனை பேருக்கு நான் சொல்ல விளங்குது. ஆனால் சில வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு போக மாட்டார். ஒன்று தரமில்லாத விசுவாசிகள் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டார், இன்னொன்று தரமான விசுவாசிகள் வீட்டுக்கும் கொண்டு போக மாட்டார். ஏன்னா இந்த தரமான விசுவாசி வீட்டுக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரிப்பேராக இருக்காங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க, நல்லா ஆண்டவருக்கு கொடுக்குறாங்க, கர்த்தருக்காக ஆராதிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு நீ அடிக்கடி போக தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பிரசங்கம் போதும், அதில் அவங்க பலப்பட்டுருவாங்க. ஆனால் சிலருக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கேட்குற ஒரு செய்தியோடு அவங்க வாழ்க்கை தரம் பெற முடியாது, பலப்பட முடியாது. அதனால ஊழியக்கார வாரத்துக்கு 1 முறை 2 முறை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிறார். அப்போ ஊழியக்கார ஒரு வீட்டுக்கு அடிக்கடி வரல அப்படின்னா தேவன் அனுப்பிதான் அனுப்பல வருவார். அனுப்பல அப்படின்னா முதல் காரணம் நீங்கள் தரமில்லாதவர்களா இருப்பீர்கள். ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆகி நீங்கள் உருப்படாமல் இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார், அது வேஸ்ட்டு. நீ எத்தனை தடவை நீ போய் உபதேசம் பண்ணாலும் அது செவிடம் காதல ஊதுன சங்கு மாதிரி அது ஊக்குன்னு தலையாட்டிக்கிட்டு ஒரு அளவுக்கு லாய்க்கலாமல் இருக்கும், நீ போகாத. ஆனால் இன்னொரு தரமான ஜனங்கள் இருக்கிறாங்க, எப்பா நீ போகாட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைகள் தேவ சமூகத்தில் ஜெபிச்சு அந்த வாரத்துக்கு தேவையான நன்மைகளை பெற்றுக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நான் கொடுக்குற தேவ செய்தி அவர்களுக்கு போதுமான போஷாக்க தருது, அதனால நீ அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு என்ன செய்யண்டாம் போக. கேட்குதா இல்லையா? அல்லேலூயா. இப்போ உங்கள் தரம் என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. உங்கள் தரம் என்னன்னு இவ்வளோ நேரம் பேசுனது உங்கள் தரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக. உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி பாஸ்டர் வராரா, அப்போ யோசிங்க, அப்போ நம்ம இன்னும் ஆவிக்குரிய ஜீவத்தில் முன்னேற வேண்டியது இருக்குது. இன்னும் ஆவியான நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில் கம்மியாக இருக்குது. அல்லேலூயா. சில வீடுகளுக்கு நான் அடிக்கடி போக மாட்டேன். ஜெயக்குடி அம்மா வீட்டுக்குலாம் அடிக்கடி போகிறதில்ல. எனக்கோ ஒரு நாள் வருவேன். புஷ்பம்மா வீட்டுக்குலாம் வர்றதில்ல, புரோனியம்மா வீட்டுக்குலாம் அடிக்கடி போகிறதில்ல. வந்தால் அந்த பக்கம் அதுவும் நிறையா வீட்டுகளுக்கு போனால் 1/2 மணி நேரம் உட்காருவேன். புரோனியம்மா வீட்டுக்கு உட்காரவே நினைச்ச மாட்டேன். நின்ன மணிக்கே ஏன்னா அங்கே போஷாக்கு தேவையில்லை, அங்கே ஆல்ரெடி இருக்குது. அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை செய்தி போதும். ஆனால் சிலருக்கு இருந்து அட்வைஸ் பண்ணி ஆறுதல் சொல்லி சில வீடுகள் இவங்க வீட்டுக்கு போனோம்னா அங்கே 10 பேர் வருவாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கணும், அவர்களுக்கு தேவையான போஷாக்க தரணும், புது ஆத்துமாக்களை சந்திக்கணும். அப்போ தேவ ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஊழியக்காரரை அனுப்பி இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் கத்த நடக்க மாட்டார், இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி அந்த வீட்டில் செய்ய மாட்டார். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆலோசனை தேவை. அதனால தான் தேவனுடைய செயல்பாடுகள் ஒவ்வொரு வீட்லையும் வித்தியாசமா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வீட்டுக்கு ஊழியக்காரன் நின்று ஜெபிச்சிட்டு வந்துடுவேன், ஒரு வீட்டுக்கு நீங்க போனாலும் நீ போக மாட்டேன், உட்காருங்கம்மான்னு பேசுவேன். சில வீடுகளுக்கு வெளியில இருந்தே சரி நான் அப்புறம் வாரன்ட்டு வந்துடுவேன். இது நடத்துதல். ஆவியானவர் ஆமென் சோத்திரம், ஆவியானவருடைய நடத்துதலின்படி வாழுகிற சபை நம்முடைய சபை என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தணும். அப்ப இங்க வசனம் என்ன சொல்லுது? மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ, அப்போ ஊழியக்காரரை மாத்திரம் இல்லை, உங்களையும் ஆவியானவர் நடத்தணும். ஒரு இடத்துக்கு போகிறோமா, ஆவியானவர் நடத்தணும். உங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் நடக்கும்.
திடீர்னு பாஸ்டர் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். அப்போ இது ஆவியானவர் அனுப்பி போகிறாரா அல்லது இந்த பிரச்சனையை அதிகமாக்க போகிறாரான்றது யோசிக்கணும். அப்போ நம்ம போனோம்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும். அல்லேலூயா. சில வீடுகளுக்கு போன கணவன் மனைவி சண்டை போனால் நான் வந்த உடனே அமைதியாகிடுவாங்க, அதை பற்றியே பேச மாட்டாங்க. சில வீடுகளில் பாஸ்டர் நல்ல நேரத்துக்கு வந்தீங்க பாஸ்டர், பாருங்கள் பாஸ்டர் இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை டக்குன்னு பேசி 2 பக்கம் பேசி சமாதானம் பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுட்டு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவேன், குடும்ப சமாதானம் ஆயிரும். சில வீடுகளில் பிரச்சனை சொல்லவே மாட்டாங்க, உள்ளே வச்சுருப்பாங்க. சில விசுவாசிகள் பிரச்சனைகளை சொல்கிறதே கிடையாது, பிரச்சனைகளை மனசுக்குள்ளேயே வச்சு. அல்லேலூயா. ஒரு நாள் அப்படி அது ஒரு பெரிய டேஞ்சர். பிரச்சனைகளை உள்ளே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு டேஞ்சர். ஒரு ஆள்கிட்டையாவது சொல்லணும், ஒரு நபர் ஜெபிக்கிறவங்கள்ட்டையாவது சொல்லணும். நேற்று முன்தினம் இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஒரு விஷயமா, ஆனந்த் பிரதர் விஷயமா போகிறதுக்கு முன்னால் ஒரு ஃபோன் வந்துச்சு. அன்னை வியாழக்கிழமை ஒரு வீட்டில் ஜெபம், அந்த ஜெபத்தில் உட்காந்து ஜெபம் முடியுது, அவங்க ஃபோன் பண்ணாங்க. பேசினேன். இந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் வந்து ஒரு பையனை இப்படி அடிச்சு விட்டாங்க. அடித்தது வந்து கம்ப்ளைண்ட் ஆகி அது அவங்கள போலீஸ் பிரச்சனை ஆயிடுச்சு. டீச்சர் அடிக்கலை, பிடி வாதியார் அடிச்சு விட்டார். டீச்சர் சொல்லியிருக்காங்க இந்த பையன் சேட்டை பண்ணுறாங்க கொஞ்சம் பாருங்கள். அந்த பிடி சார் காதை அப்படி திருவியிருக்காரு, இந்த நகம் வந்து இந்த சைடு பரண்டிருச்சு. புனிதனா ஸ்கூல் அடித்தவொன்னே என்ன ஆகிட்டுன்னா அவங்க அம்மா பயங்கரமாக கோவப்பட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிடி வாதியார் இந்த டீச்சரை அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி பயங்கரம் போயிட்டு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது என்ன செய்யன்னு தெரில. சாந்திஸ்ட் சொன்னாங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணா இதுக்கு ஒரு பிரச்சனை முடிவு தெரியும் அப்படின்னு இவங்க தங்கச்சி சொல்லியிருக்கு. உடனே அந்த புனிதனா ஸ்கூல் டீச்சர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் இந்த மாதிரி சாந்திஸ்ட் சொன்னாங்க நீங்கள் ஜெபம் பண்ணா கத்தர் அற்புதம் செய்வார்னு, ஒரு அற்புதம் செய்யுங்க, பெரிய பிரச்சனையில் மாட்டேன், அவ்வளோதான் என் லைஃபே போச்சு. ஏன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் சிஸ்டத்துக்கு உள்ளே வைக்கணும், ஸ்கூல் பேர் கிட்ட போயிடும், வேலையும் போயிடும், இவங்க வாழ்க்கையும் வம்பா போயிடும். அப்போ ஜெபம் பண்ண உடனே சிஸ்டர் நீங்கள் நான் ஜெபம் பண்ணுறேன்னு உடனே ஒரு ஜெபம் பண்ணி விட்டேன். மறுநாள் அவங்களே ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த போலீஸ் பிரச்சனை இல்லாமல் கத்தர் எனக்கு விடுதலை தந்தார். இதுதான் ஆவியானவர் நடத்துதல். அப்போ உங்கள் ஆவியானவர் நடத்தணும். ஆவியானவர் நடத்துகிறாரா உங்கள? அப்போ என்ன காரணம், ஏன் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் லைஃப்பில் இருக்கிற தவிர்க்க முடியாத, சொல்ல முடியாத, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை நீங்கள் கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் அவன்கிட்ட இவன்ட்ட இல்லை, ஊழியக்காரன்ட்ட சொல்ல பழகுங்க. உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்கள், இதான் பிரச்சனை. சத்தியமாக உங்கள் பிரச்சனை நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கன்னா சொல்லுவேன், சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் கணவன் மனைவி உறவுகளில் பிரச்சனை, குடும்பத்திற்கு பிரச்சனை, எந்த பிரச்சனையும் வெளியே தெரியாது, சொல்ல மாட்டேன். எத்தனைக்கு நான் சொல்கிறது புரியுது? அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ஒரு நபருக்கு சொல்லணும். அது ஊருக்காரன், புருஷன் கிடையாது, பொண்டாட்டி கிடையாது, தேவனுடைய ஆலயத்தில் உங்களுடைய ஊழியக்காரனை சொல்லுங்கள். பாஸ்டர்கிட்ட போய், பாஸ்டர் இந்த மாதிரி இருக்குது, இது என்ன பாஸ்டர் செய்யலாம், கரெக்டாக ஆலோசனை கொடுப்பேன். உங்கள் தங்கச்சிலாம் பாருங்கள், சின்னதுனாலும் பெருதுனாலும் ஒரு ஃபோன் பண்ண, ஐயா கொஞ்சம் வரீங்களா வீட்டுக்கு, போய் உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, அந்த ஆலோசனை சரியாக இருக்கும். ஏன்னா ஊழியக்காரன் கொடுக்குற ஆலோசனை, பிள்ளைகள் இப்படி இருக்குது பாஸ்டர் என்ன செய்யலாம், சுனில் இப்படி இருக்கான் பாஸ்டர் என்ன செய்யலாம், பாப்பா இப்படி படிக்கிறா பாஸ்டர் என்ன செய்யலாம், எங்கள் வீட்டுக்கார் இப்படி செய்கிறார் என்ன செய்யலாம், என் தங்கச்சி இப்படி இருக்குது என்ன செய்யலாம், என் அக்கா இப்படி இருக்கு, இது அது இது. அப்போ உடனே அவங்க சொல்லும்போதே நம்ம வாய் முணுமுணுத்துக்கிட்டே உள்ளே சொல்லும், கத்தாவே இதுக்கு என்ன ஆலோசனை தரலாம்யா, சொல்லுங்கய்யா, ஆவியானவரை நடத்துங்கன்னு சொல்லும்போது பரத்துலேருந்து ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை சொல்லுவோம், அது அப்படியே நடக்கும். சில நேரங்களில் பாஸ்டரே தப்பான ஆலோசனை கொடுத்துட்டாலும் உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் தவறான ஆலோசனை தரார், இப்படி சொல்லிட்டார, இதை செய்யவா வேண்டாமான்னு உங்கள் மனசு சொல்லும். நீங்கள் உங்கள் பாஸ்டர் சொல்லிட்டா உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை கூட சரின்னு ஏற்றுக்கிடுங்க, அதில் நன்மை உண்டு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழம்பு சாம்பார்னா பருப்பு போட்டு தான் சாம்பார் வைக்கணும். அம்மா நீங்கள் பருப்பே போடக்கூடாது, சாம்பார் வைக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க, பைத்தியாரனா இருப்பான் போல் சொல்லி சரித்தானே. சாம்பாருக்கு பருப்பு இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்க முடியும், இவர் சாம்பாருக்கு பருப்பு இல்லாமல் வையின்றார அப்படின்னா பாஸ்டர் சொல்லிட்டாரா, ரைட் வச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஊழியக்காருடைய வாயிலிருந்து தவறான ஒரு வார்த்தை வந்தாலும் என் பிள்ளை சொல்லிட்டான்றதுக்காக அதை தவறை கூட நியாயப்படுத்தி கர்த்தர் நமக்காக அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இதுதான் நான் சத்தியத்தின்படி சொல்கிறது, ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த நானோ கார் விஷயம். 1 லட்ச ரூபாய்க்கு நானோ கார் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த வண்டி ரேட்டே 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது. பார்ட்ஸ் வாங்கினது, அது இன்ஜினியருக்கு கூலி கொடுக்கணும், பெயிண்டிங்கு, டிங்கர் ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் இருக்குது, நிறையா 3 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். ஆனால் வாய் தவறி 1 லட்சம்னு சொல்லிட்டாரு, அது திருத்த முடியல. டாட்டா ஓனர் சொன்னாராம், நான் சொன்னது தான், நான் தவறாய் சொன்னால் அந்த ரேட்டுக்கு கொடுங்கன்ட்டாராம். எத்தனை லட்சம் லாஸ் ஆகிருக்கும். லாஸ் ஆனாலும் பரவாயில்ல,
நான் ஓனரு, ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், அப்படியே நிறைவேற்றி. இதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. ஆவியானவர் நடத்துறது நம்ம லைஃப்பில். பாஸ்டர், ஊழியக்காரன் ஒரு வார்த்தை சொல்லும்போது உங்களுக்கு அது தவறாக தெரியலாம், ஆனால் முடிவில் அதுதான் சக்ஸஸாக முடியும். அதுதான் ஆசீர்வாதம். நான் அனுபவிச்சிருக்கிற நிறைய காரியத்தை. அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறாரா அப்படின்னு பாருங்கள். ஆவியானுடைய கண்ட்ரோலுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா? எல்லாமே சரியாக போயிட்டு இருக்குன்னு ஆவியானவர் கண்ட்ரோல் இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், எல்லாம் கரெக்டாக என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு, ஒரு ஏற்றத்தாழ்வு கிடையாது, ஒரு சண்டை கிடையாது, ஒரு நஷ்டம் கிடையாது, எல்லாமே இன்னைக்கு டெய்லி வியாபாரம், எல்லாம் லாபம், டெய்லி உழைக்கிறேன், சம்பாத்தியம் 50 ரூபா எக்ஸ்ட்ரா. குடும்பத்தில் எனக்கும் என் மனைவிக்கும் சண்டையே வந்ததில்லை, என் பிள்ளைய சேட்டையே பண்ணதில்லை. ஐயோ பரலோகம் மாதிரி வாழ்கிறேன் பாஸ்டர்னா நீங்கள் ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்க்கை அல்ல. ஆவியானவர் நடத்தினார்னா உங்கள் விருப்பத்திற்கு மாறாகத்தான் சில காரியம் செய்வார். நீங்கள் விரும்புகிறதற்கு மாறாக செய்வார். ஏன்னா உங்களுடைய விருப்பம் எல்லாம் தவறாக இருக்கும். நீங்கள் தவறான விருப்பத்தை வச்சு எல்லாம் சரியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அது ஆவியானவர் நடத்துதல் அல்ல. தவறான எண்ணத்தோடு சரியான இயேசு வழி நடத்த முடியாது என்பதை புரிஞ்சுக்கிடுங்க. சரிதானே? நான் சொல்ல சரிதானே? அல்லேலூயா, ஆமென். சில விசுவாசிகள் நினைக்கிறது என்ன தெரியுமா? பாஸ்டர் எப்பவுமே எனக்கு சாதகமாகவே பேசணும்னு நினைக்கிறது. அதுவும் தவறு. நானும் என்னைக்கும் அப்படி செய்ய மாட்டேன். எவ்வளோ பெரிய விசுவாசியா புஷ்பமாகவே இருந்தாலும் நான் சர்ச்சை ஆரம்பித்ததுலேருந்து வர்றாங்க, சர்ச்சை ஆரம்பித்ததுலேருந்து செல்லமாமா ஃபேமிலியாக வர்றாங்க. அதனால நான் சத்தியத்தை மாற்ற முடியாது, வசனத்தை மாற்ற முடியாது. சபைக்கு லேட்டாக வந்தால் உனக்கு சாபம் வரும்ன்றது சத்தியம் சொல்லுது, அதை பேசித்தான் ஆகணும். அது எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் வசனம் தான் ஜெயிக்கும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஐயோ செல்லமாமா என்ன உதவி செய்கிறாங்க, எப்பவும் வந்து தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க, சமையலுக்கு உதவி செய்கிறாங்க, நம்ம ஊருக்கு போன பிள்ளைகளை பார்த்துக்கிறாங்க, நம்ம காரை பார்த்துக்கிறாங்க, வீட்டை பார்த்துக்கிறாங்க, கோழியை பார்த்துக்கிறாங்க, சபைக்கு எல்லாம் யார் வந்தாலும் நமக்காக சண்டை போடுறாங்க, யாராவது நம்மகிட்ட வம்புக்கு வந்தால் அவங்க பார்த்துக்கிறாங்க, எல்லாம் ஓகே, 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆனால் ஜெபத்துக்கு தாமதம் வரும்போது இந்த 100 ஃபெயிலியர், 100 வேஸ்ட், குப்பை. கர்த்தர் பார்ப்பார், அம்மா எல்லாத்துலேயும் சரியாக இருந்துட்டு நீ என்னைய விட்டுட்டியம்மா. சார் சோறு வச்சாச்சு, குழம்பு வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு, எதுலையுமே உப்பு இல்லை, வீட்லேயும் உப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்பு இல்லாத பண்டம், சத்தமாக சொல்லுங்க, புஷ்பமா கேட்கா, உப்பு இல்லாத பண்டம் குப்பையில். அப்போ பைபிள் அதான் சொல்லுது, நீ எல்லாத்துலேயும் சரியா இருக்கிற. ஒருத்தன் சொல்றான் ஆண்டவர்கிட்ட வந்து, நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கானா இல்லையா? கேட்டதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா ஆண்டவர் வாயை பேசல, நீ என்ன ஆண்டவருக்கு செய்கிற? இவன் சொல்கிறான், நான் வாரந்தோறும் சபைக்கு போகிறேன், வாரத்தில் 2 முறை உபாசிக்கிறேன், தசமபாங்களெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்றேன். அப்புறம் என்னாச்சு? ஆண்டவர் என்ன சொன்னார்? அதை விற்று கொஞ்சம் ஏழைகளுக்கு கொடுன உடனே அவன் என்ன செஞ்சானா? கற்பனைகளை அனைத்தும் கை கொண்டாலும் தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாத பட்சத்தில் அவன் எப்படி போனானா? துக்கமுகமாய் திரும்பி போனான். உங்களுடைய ஜீவியத்தில் எல்லாம் சரியாக இருக்குது, காணிக்க, தசமாக, உழைப்பு, உண்மை எல்லாம் இருக்குது. ஆனால் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தவறிட்டீங்கன்னா முழு வாழ்க்கையும் பாழாய் போகிறது. பிரியமானவர்களே, ஆவியானவர் நடத்தப்படுகிற வாழ்க்கை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, சனிக்கிழமை ஆயத்தமாக ஒரு கிருபை கர்த்தர்ட்ட கேளுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா, சனிக்கிழமை காலையிலேருந்தே ஆயத்தமாகுங்க. சனிக்கிழமை உபாசத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நல்ல நாளைக்கு திருவிருந்தா நல்ல வெள்ளை சேலையை துவைச்சி அயன் பண்ணி நீட்டாக வச்சு பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு நாளைக்கு காலையில் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். காலையில் எந்திரிச்சு செய்ய முடியாது, நைட்டே புளிசோறு எங்கி எல்லாம் ஆயத்தமாக இருங்க. காலையில் எந்திரிக்கணும், குளிக்கணும், ட்ரெஸ்ஸை மாற்றணும், கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணணும், சரசரன்னு ஓடி வந்துடணும் ஆலயத்துக்கு. ஆயத்தம் ஆவியானவர் நடத்துறது. சில குடும்பங்களை பார்த்துங்க, ஆவியானவர்கிட்ட சனிக்கிழமையே ஆலோசனை கேட்குறாங்க. ஆண்டவரே நாளைக்கு எங்களோட பேசுங்கப்பா, என் குடும்பத்துக்கு ஏற்ற வார்த்தை, என் பிள்ளைக்கு ஏற்ற வார்த்தை, என் உழைப்புக்கு ஏற்ற வார்த்தை, என் ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தை, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை, நாளைக்கு நான் ஆலயத்துக்கு போகிறேன், என்னோட பேசுங்க. இந்த ஆயத்தம் இருக்கா உங்கள்கிட்ட? ஆயத்தம் ஆவியானவர் நடத்துவாரையானால் ஆயத்தம் இருக்கணும் உங்கள்கிட்ட. நாளைக்கு திருவிருந்து ஆயத்தமாக இருக்கீங்களா? இன்னைக்கு போய் என்ன செய்வீங்க? திருவிருந்து நாளைக்கு இன்னைக்கு போனவொன்னு என்ன செய்வீங்க? சன் டிவி போட்டு நாடகம் பார்ப்பீங்களா? ஆயத்தம் கிடையாது அதெல்லாம். அல்லேலூயா. ஜெமினி கணேசன் படம் பார்க்குறதா? ஆயத்தம் கிடையாது. போனவனே சட்டியை கழுவி நல்லா தின்னுடுத்து பப்பி ஊறப்பான மாதிரி தூங்குறதா? ஆயத்தம் கிடையாது. நாளைக்கு திருவிருந்துனா இன்னைக்கு ஆயத்தமாகணும், இன்னைக்கு சாயங்காலம் ஆயத்தமாகணும். நைட்டு குடும்ப ஜெபத்தில் கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரை என்னை பரிசுத்தப்படுத்த, நாளைக்கு நான் திருவிருந்து எடுக்க போகிறேன், உங்களுடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ண போகிறேன், புசிக்க போகிறேன், என்னை தகுதிப்படுத்தும் அந்த அந்த உணர்வு இருக்கா?
ஆயத்தம் இருக்கா? அல்லேலூயா. நாளைக்கு தேடிக்கிட்டு இருக்குது, சட்டை இல்லையே, ஐயோ எனக்கு சட்டை இல்லையே, எனக்கு ரவிக்கு துணி இல்லையே, எனக்கு 8 முழம் பாவடை இல்லையே, என்னத்தை தேடுறது? ஞாயிற்றுக்கிழமை காணிக்க போடணும்னா இன்னைக்கே 100 ரூபாய் எடுத்து என்ன செய்யணும்? பைபிளுக்குள்ள வச்சிடணும். 100 ரூபாய் எடுத்து சொறி வச்சு மூடி, நாளைக்கு இதுதான் அப்படி வைக்கிறோமா? காலையில் எந்திரிச்சு ஜல்வா ஒழுவ விட்டு, சாசுவா அந்த 50 ரூபாய்க்கு சில்லறை மாற்றிட்டு வா, 5 ரூபாய் இருந்தா உனக்கஞ்சி 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 உனக்கஞ்சி. கடைசியில் பைபிள் என்ன சொல்லுது? நீ எந்த அளவினால அளக்கிறாயோ அந்த அளவினால உனக்கு. ஏன் சத்தமாக சொல்லுங்க, கொஞ்சம் பிரசங்கம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கோ, மிளகாப்பொடி போட்ட மாதிரி இருக்கும். ஏற்கனவே காலெலாம் வெட்டி வந்தேன், புண்ணில் இன்னும் கொஞ்சம் மிளகாப்பொடி போடுறாருன்னா, மிளகாப்பொடி நல்லது, கரை நல்லது, மறந்துடாங்க. இந்த மிளகாப்பொடி நல்லது, புண்ணை ஆற்றும், வெட்டி கிழிச்சு புண்ணை ஆற்றும். சரியாகாமல் திருவிந்து எடுக்காதீங்க, சரியாகாமல் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அப்போது ஆவியானவர் நடத்தப்படணும், ஆயத்தமாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒரு 100 ரூபாய் கூட இல்லாமல் காணிக்கப்பட்டு முன்னால் வர்றமே, நமக்கே வெக்கமாக இருக்காதா? நமக்கே கேவலமாக இருக்காதா? ஒரு பிச்சைக்காரன் 10 ரூபா இல்லாமல் வாங்க மாட்டேன்றானே. ஒரு கறி, 1 கிலோ கறி, கோழிக்கறி 240 ரூபா, மட்டன் 900 ரூபா, அதை வாங்காமல் இருக்கமா, சாப்பிடாமல் இருக்கமா? அப்போ நம்முடைய உணவை விட, அதனால தான் ஃபாதர் பார்க்க, என் உணவை விட என் உயிரை விட மேலானவர் அவர், எனக்கு தேவையான அனைத்தும் அதை விட இயேசு பெரியவர். ஏன் அதை சொல்றாங்க பைபிளில்? ஏன் அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா, அனைத்தையும் தந்தவர் அவர்தான், ஆனால் அவருக்கு விலையேறப்பட்டதை தருவேன். அப்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆலயத்தில் வரும்போது என்னம்மா நான் சொல்ல சரிதானே? காணிக்கப்பட்டி பக்கத்தில் வரும்போது எப்படி வரணும்? காணிக்கப்பட்டி, காணிக்கை என்பது ஆராதனை, அது பாடல் ஆராதனை, சங்கீதம் ஆராதனை, ஜெபம் ஆராதனை, சாட்சி ஆராதனை, சிறுபிள்ளைகள் வசனம், அதுவும் ஆராதனையில் ஒரு பாட்டு தான். அதை விட மேலாக கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு மேலாக கொடுக்கிற காணிக்கை. ஏன் அப்படி சொல்றேன்? வார்த்தைக்கும் மேலாகன்னா, இந்த வார்த்தையை கனம் பண்ணி தான் நீங்க காணிக்கையை கொடுக்குறீங்க. வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு கொடுக்கிறவள பைபிள் சொல்கிறது, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கும் அளக்கப்படும். நீ 50 கொடுத்தா அந்த அளவு, நீ 10 ரூபா அந்த அளவு. கனம் பண்ணுங்க. சிலருக்கு காசு இல்லை, இப்போ கருத்தமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. கொடுத்தா நீங்களும் நானும் கொடுக்கணும், இல்லை ஆண்டவர் தான் கூரையை பொத்து கொடுக்கணும். அவங்க 5 ரூபா போட்டாலும் ஓகே, போடாட்டாலும் ஓகே, ஏன்னா அவங்களே காணிக்க. ஆனால் இருக்கு உள்ள கிறுக்கு, அதை என்ன செய்ய முடியும்? அந்த கிறுக்குகளை என்ன செய்ய? ஆலயத்தில் காணிக்கப்பட்டு முன்னே வரும்போது நான் அப்படி தான் செய்வேன். பிள்ளைகளுக்கு 50 ரூபா கொடுப்பேன், நான் 100 ரூபா போடுவேன், என் மனைவி 100 ரூபா. சில நேரத்தில் சில்லறையாக கூட 50 ரூபா போட்டுரு, சில்லறையாக கூட 100 ரூபா போட்டுரு. அது தேவனுடைய சபை. கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஆண்டவர் அந்த ஒரு கோயில்களில் கும்பாபிஷேகம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு வயிறெல்லாம் எரியும். 5000, 15000, 16000, 20000, 10 மூட்டை அரிசி இப்படிங்கும் போது நமக்கு பொக்குன்னு நம்ம ஆட்கள் 5 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா. நான் ஒரு காலத்தில் இதே சபையில் ஒருத்தர் 10 ரூபா போட்டு, ஐயா 5 ரூபா வச்சுக்கிட்டு உள்ள ஒரு பெட்டிக்குள்ள 5 ரூபா எடுத்து கொடுங்கன்னு கேட்டார். 10 ரூபாயை போட்டேன். போட்டாரான்னு யாருக்கு தெரியும்? நான் 10 ரூபா போட்டேன், ஒரு 5 ரூபா கொடுத்துருங்க ஐயா எனக்கு போக்குவரத்து செலவுக்குன்னாரு. நான் சொன்னேன் 10 ரூபாயும் எடுத்து கொடுத்தேன். இப்போ நீ ரொம்ப சிரமப்படுற போல, சோத்துக்கு வட்டி இந்த 10 ரூபா வச்சுக்கோ, கிடைக்கும் போது கொடுன்னு அனுப்பிவிட்டேன். போனது வரவே இல்லை. அல்லேலூயா, ஆமென். நீ எந்த அளவினாலே அளக்கிறாயோ அதே அளவினால உனக்கு நாளைக்கு தேவை. இன்னைக்கு கர்த்தரை கனமனு, நாளை தினம் கர்த்தர் பார்த்துடுவார். கர்த்தானே? அல்லேலூயா. பாஸ்டர் நாளைக்கு ஒரு சந்தா கடனும் 2000 ரூபாய் அதுக்காக வச்சுருக்கேன். இல்லை கர்த்தருக்கு கொடுக்கறத கூட நாளை 2000 ரூபாய் கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. நேற்றுக்கு முன்தினம் பிள்ளைகளை ஸ்கூலில் விட போகும்போது என்கிட்ட காசு கிடையாது பாக்கெட்டில். வீட்டில் ஒரு பை வச்சுருக்கேன், அதில் சில்லறை காசாக காணிக்க போட்டிருப்பேன். சில்லறை 10 ரூபா காயினா கிடக்கும். அது எப்படி எடுத்து பார்த்தா ஒரு 500 ரூபாய்க்கு மேலே இருக்குன்னு வைங்களேன். அது இந்த கடைக்கு போகிறதுக்கு பிள்ளைகளுக்கு கொடுத்து விடுவேன். காய்கறி வாங்க, இப்போ உப்பு வாங்கிட்டு வா, 5 ரூபாய்க்கு மிளகாத்தூள் வாங்கிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கு அப்படி வருது. ஏன்ட்டு இருந்த காசுலாம் செலவாயிடுச்சு, மீதி காசுலாம் சர்ச்சை காசு பேங்க்கில் கிடக்கு. அப்போ இப்படி சோர்ந்து போய் நானும் இம்மானு அங்கேருந்து வர சொன்னேன். இதுகளை விட்டுட்டு வாடா ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்கணும், வயசான ஐயாவுக்கு டெய்லி கொடுத்துட்டு வருவேன். முடியாத ஒருத்தருக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு டீ குடிக்கலான்னு போனால் பாக்கெட்டை தட்டினா டீ காசு இல்லை. ஆனால் ஸ்கூலுக்கு போனேன் பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு போயிட்டு இப்படி பிள்ளைகளை விட்டுட்டு இவ்வளோக்கு டாட்டா காமிச்சிட்டே நின்றுட்டே இருந்தேன். அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன். டீ கடையில் போனால் காசு இல்லை. சரி வாடா அப்படின்னு திரும்பி வரேன். ஒரு பசங்க வாங்க, சர்ச்சு வேலை எப்படி போயிட்டுருக்கு,
பசங்க சர்ச்சு கட்ட வேலை ஆரம்பிக்க போகிறேன். சரி நாங்கள் ஒரு காணி அப்படி கையில் வச்சு பார்த்தா 500 ரூபா. பாருங்கள், தேவன் ஆவியானவர் நடத்துது. நம்ம இல்லாது இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்து செய்வார். நான் ஒரு ஏழைக்கு சாப்பாடு, ஏன்ட்ட காசுல ஒரு வயசான அனாதை மாதிரி இருக்கிற ஒரு தாத்தாவுக்கு சாப்பாடு கொடுக்கேன். அங்கே சாப்பாடு கொடுத்து முடித்த உடனே ஏன் தேவைகள் சந்திக்கப்படுதுன்னா, நீ எந்த அளவினால் அளக்கிறாயோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும். இது சத்தியம், பைபிள் சொல்லுது. நீங்கள் 2 ரூபா 3 ரூபாயை தூக்கிட்டு காணிக்க பிடிக்க டிக்கெட்டுன்னு வந்தீங்கன்னா அந்த அளவினாலேயே உங்களுக்கு அளக்கப்படும். உங்கள் மனம் என்ன சொல்லுகிறதோ, ஆவியானவர் என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்கள். நாளை ஆராதனையா, இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே காணிக்க பைசாவை எடுத்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொல்லியிருப்பார் பாருங்க, அந்த வசனம் பக்கத்தில் வச்சிருங்க. இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தனிப்பட்ட முறையில் கொடுத்த வாக்குத்தத்தம், அதில் போய் காணிக்க வச்சிருங்க. கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தாவே, இது நாளை நான் ஆலயத்தில் கொண்டு போய் போடணும், நீங்கள் பார்த்துக்கிடுங்கப்பா என் தேவைகளை. இது எனக்கு தேவை இந்த பணம், ஆனாலும் என் தேவையை விட இது முக்கியம்னு வச்சுருக்கேன், நீர் பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள். மீதியை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். எத்தனை பேர் ஆவியானவர் நடத்துகிற வாழ்க்கை வாழ்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் எப்படி பேசுவார்? ஒரு காரியத்தை சொன்ன உடனே ஆவியானவர் முதல்ல பேசுவாரா, பிசாசு முதல்ல பேசுமா? யார் முதல்ல பேசுவா? ராஜாதியம்மா சொல்லுங்க, நீங்கள் தான் முன்னாடி இருக்கீங்க. அம்மா நினைப்பா, இன்னைக்கு பார்த்து இந்த ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா அங்கிட்டு கூட உட்காந்துருக்கலாமே. யார் முதல்ல பேசுவா? காணிக்க கொடு அப்படின்னு ஆவியானவர் சொல்லு, இருக்குல்ல கொடு. டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேசுவான் பிசாசு. அந்த ஆள் சும்மா ஆட்டி கொலைட்டு அடைப்பான். அதெல்லாம் கேட்காத, உனக்கு தேவை. போகும்போது கடலை மிட்டாய் வாங்கணும், போகும்போது கல்கோனை வாங்கி சாப்பிட்ணும். யார் சொல்லுவா? பிசாசு. அடுத்து அப்போ எப்பவுமே ஆவியானவர் எடுத்த உடனே பேசிடுவார். அந்த ஒரு வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க, அவ்வளோதான். அடுத்த வார்த்தை அப்படிங்கும்போதே பிசாசு பொல்லாதாவே போ. என் ஆவியானவர் நடத்துகிறபடி தான் செய்வேன். உங்கள் வீட்டுக்கு பாஸ்ட் வரும்போது இங்கிட்டு 500 ரூபா இருக்கும், இங்கிட்டு 200 ரூபா இருக்கும். ஆவியானவர் சொல்லாரு கொடு அப்படின்னு 500 ரூபாய்க்குள்ள உங்கள் கை போகும். ஒன்று பிசாசு சொல்லு, அந்த 200 ரூபாய்க்கு கொடு, 500 ரூபா கொடு. அவனுங்க அந்த ஆளுக்கு போய் 500 ரூபா கொடுக்கியா? உனக்கு இப்போ தேவைக்கு என்ன செய்வேன்? பிசாசு உன் தேவை என்னன்னு கேட்பான். பைபிளில் சொல்லி பிசாசுடைய வேலை உன் தேவைக்கு என்ன செய்வான், என்ன செய்வேன்னு கேட்பான். ஆனால் ஆண்டவர் உன் தேவை அறிந்தவர் கர்த்தர், அவர் தேவைகளை சந்திக்க வல்லவர். நீ கொடு, நான் உன் தேவையை சந்திக்கிறேன். நீ பொருளாதாரத்தை கர்த்தர் கொடு, உன் தேவையை நான் சந்திக்கிறேன். ஏன்னா நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய சொத்து, நீ என்னுடைய சுதந்திரம். தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். பைபிள் சொல்லுது. கர்த்தர் அவருடைய சுதந்திரத்தை என்ன செய்வாரு? சொல்லுங்க சத்தமா. என்ன எல்லாம் சோர்வா இருக்கிறீங்க, இன்னைக்கு வந்து மாட்டிக்கிட்டே நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. சொத்தை யார் காப்பாத்துவா? பிள்ளைகள் கர்த்தரால் வரும், அவரால் கிடைக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? தேவரீர் என் சுதந்திரத்தை. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது நம்முடைய சுதந்திரமாகிய நம்முடைய பிள்ளைகளை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நாம தேவனை கனம் பண்ணிட்டோம்னா தேவன் நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக்கிடுவார். சிலர் என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளைய நான் திருத்திடுவேன், என் பிள்ளைய நான் சரி பண்ணிடுவேன், என் ஜெபம் திருத்திடும், என் உண்மை திருத்திடும், நான் அவனுக்கு அட்வைஸ் பண்றது திருத்திடும், நான் என் பாட்டுக்கு அவனுக்கு சொல்லி சொல்லி ஒரு நாளும் ஒரு ஆணியை கூட உங்களால் பிடுங்க முடியாது. உங்கள் பிள்ளைகளை நீங்க திருத்த முடியாது. தேவரீர் சுதந்திரத்தை காப்பாற்று. என் சுதந்திரம் என் பிள்ளை. பைபிள் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம். கர்த்தர் கொடுக்குற சுதந்திரம் எனக்கு பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை நான் காப்பாற்ற முடியாது. தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறது. அப்போ ஒரு பெத்த தாயோ தகப்பனோ நம்முடைய பிள்ளைகளை சுமக்கவோ ஆதரிக்கவோ அந்த பிள்ளைகளை ஆஸ்வதிக்கவோ அந்த பிள்ளைகள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. நம்முடைய பிள்ளைகள் நம்மளுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறாரு. பைபிள் சொல்லுது, உன் சுதந்திரத்தை நீ காப்பாற்றுன்னு சொல்ல, நான் உனக்கு சுதந்திரத்தை தருகிறேன், நானே அந்த சுதந்திரத்தை காப்பாற்றுகிறேன். பக்கத்தில் கைப்பிடிச்ச உன் பிள்ளை நீ காப்பாற்றா, ஆண்டவர் தான் காப்பாற்று. கர்த்தர் காப்பாற்றிக்கிடுவார். அது எங்க இருந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவார். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்காரு, உன் சுதந்திரத்தை, நான் கொடுத்த சுதந்திரத்தை நான் காப்பாற்றினேன், கவலைப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க இருந்தாலும் காப்பாற்றுவார், எங்க போனாலும் காப்பாற்றுவார். அமெரிக்காவில் இருந்தாலும் காப்பாற்றுவார், செத்து இருந்தாலும் காப்பாற்றுவார். அல்லேலூயா, ஆமென். தேவரீர் சுதந்திரத்தை. எனக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படிதாங்கய்யா பசங்க பார்த்தேன். அப்போ டானிக் போடும்போது எனக்கு வீட்டுக்கு காசே இல்லை.
ரூபா வச்சு என்ன செய்ய கஷ்டமாக கொடுத்தேன், காணிக்கு போகணும், இதுக்கு போனாலும் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு எனக்குள்ள அது நீங்கள் சொன்ன மாதிரி போராட்டம் வந்துச்சு. அப்புறம் சரி வீட்டுக்கு போய் செலவச்சு எல்லாத்தையும் பரவாயில்லாண்டாரு, இன்னைக்கு கூட கரெக்டாக இன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். கஷ்டமாக போட்டேன், காணிக்கு வந்து 500 ரூபாய் போட்டேன். ஆனால் வீட்டுக்கு போய் எனக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ராணி வேலைக்கு போயிட்டு வந்து மதிக்கு மேலே எனக்கு 500 ரூபாய் டைம் தேவன் சந்திப்பார். ஏன்னா நம்முடைய உள்ளத்தை அவர் அறிகிறார். ஆவியானவர் இதான் ஆவியானவர் நடத்துகிற பாதை. அப்போ உங்களுக்கு கர்த்தர் கொடுன்ட்டாருன்னா கொடுத்துருங்க. ரெண்டாவது கொடுக்காதுன்னு சொல்கிற அந்த பிசாசுடைய வார்த்தையை மைண்ட்லேயே கொண்டு வராய். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, மோகன் சிலாசரஸை பற்றி நான் சொல்லும்போது அவங்க தேவனுடைய கூடாரத்தை கட்டணும்னு அவங்க அறிவிப்பு கொடுத்தப்ப எல்லாரும் உள்ளவங்களாம் நிறையா கொடுத்தாங்களாம். ஆனால் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் டெய்லி பிச்சை எடுத்துகிட்டே இருந்தானா. அவன் பிச்சை எடுத்துகிட்டே இருந்தவன் ஒரு நாள் பிச்சைக்காரன் செத்து போனானா, உட்கார்ந்த இடத்துலையே செத்துட்டானா. அவனை அடக்கம் பண்ணுறதுக்கு அவனை தூக்கும்போது உள்ள ஒரு இவ்வளோ நல்ல மண்ணை போட்டு குமிச்சு வச்ச மாதிரி இருந்துச்சான். அதை தோண்டி பார்த்தா 6 லட்ச ரூபா இருந்துச்சான். அதில் எழுதி இருந்துச்சான், இந்த 6 லட்ச ரூபாயும் தேவனுடைய கூடாரத்தை கட்டுறதுக்கு நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு. ஒரு பிச்சைக்காரன் 6 லட்சம் கொடுப்பான்னா நீங்களும் நானும் அவ்வளவு அதுவும் விட கேவலமாக போயிட்டோமா? அல்லேலூயா. நம் சேமிப்பை நம்ம சேர்த்து வச்சிருக்கிறத, நம் வீட்டில் தேவைப்படும் என்று வைத்திருக்கிறத கூடாரத்துக்கு கொடுப்போம். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம். கர்த்தர் ஆலயத்தின் தேவையை சந்திப்பார். உங்கள் வீட்டை கர்த்தரே கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போ இங்கே பைபிள் என்ன சொல்லுது? ஆமென். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். புத்திரர்னா யாரு? புத்திரர்னா யாரா? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுபிகாரத்தின் ஆவி உங்களை பிள்ளையாக்குகிறார் ஆவியானவர். அவர் சொல்படி கேட்டா நீங்க பிள்ளை. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அவர் சொன்னதை கேட்டா நீ பிள்ளை, இல்லைன்னா நீ அடிமை. அல்லேலூயா. நீ அடிமையாக நீங்கள் அடிமையாக விரும்புகிறீர்களா? நீங்கள் பிள்ளையாக விரும்புகிறீர்களா? நான் பிள்ளையாக விரும்புகிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை, ஆவியானுடைய வசனங்களை நான் கீழ்ப்படுகிறேன், அதன்படி செய்வேன். வசனத்துக்கு கீழ்ப்படிங்கம்மா, வார்த்தை கீழ்ப்படிங்க. பாஸ்டருக்கு கீழ்ப்படியாதீங்க. பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ, ஆவியானவர் நடத்துகிற பாதையில் நடக்கும்போது உங்களை தேவன் ஆஸ்வதிப்பார். ஒரு நாள் ஆவியானுடைய ஆலோசனை சாஃப்டாக இருக்கும், ஒரு நாள் ஆலோசனை சவுக்கடி மாதிரி இருக்கும், ஒரு நாள் மிளகாப்பொடி, இன்னைக்கு மாதிரி மிளகாப்பொடி மாதிரி சில நேரம் ஆவியானவர் வெட்டி விட்டு கிள்ளி விட்டு தூக்கி மிளகாப்பொடி 2 கிலோவை மூஞ்சில் கொட்டுவார். அப்பமும் ஆவியானவர் நடத்துகிறார். அதை விசுவாசிங்க. நம்மளை கடிந்து கொள்ளும் போதும், நம்மளை சிட்சிக்கும் போதும், நம்மளை நேசிக்கும் போதும், நம்மளை அன்பு காட்டும் போதும், கண்ணீரை துடைக்கும் போதும், கண்ணீர் வர்ற அளவுக்கு நம்மளை திட்டும் போதும் ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. தேவரீர் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர். உங்களை காப்பாற்றுகிறவர் கர்த்தர். எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, ஆவியானவரே, நடத்துதலுக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் நடத்துங்க. அது லாபமோ நஷ்டமோ, அது நல்லதோ கெட்டதோ, நீர் நடத்தும். நான் ஒப்புக்கொள்ளுகிறேன். அப்படியே உங்கள் பின்னால் நான் வர்றதுக்கு பிரயாசப்படுறேன்ப்பா. ஆமே. ஆவியானவரே, நீங்கள் சொல்லும்போது சில நேரங்களில் என் மனசு கொஞ்சம் கசக்கும், வலிக்கும். இப்படி பேசிட்டாரே பாஸ்டர்னு கொஞ்சம் மனசெல்லாம் துடிக்கும். இருந்தாலும் ஆவியானவர் என் கூட பேசியிருக்கிறார், அந்த உணர்வு வேணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரசங்கம் பண்ணுவது பாஸ்டர் என்னைய பார்த்தா பேசினாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க ஆவியானவர் நடத்துற ஆள் கிடையாது. ஆவியானவர் நடத்துற ஆளு வசனம் பேசும்போது இது எனக்காக, நான் திருந்தும்படி, நான் மனம் திரும்பும்படி கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார்னு எந்த விசுவாசி ஏற்றுக்கொள்ளுகிறதோ அந்த விசுவாசிய தேவன் ஆவியானவர் நடத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரே அவர் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.